வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெற உள்ள நம்முடைய உதகை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்தில் பொதுமக்கள் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எதற்காக கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஒரு அரசு. தமிழகத்தை பொருளாதார ரீதியாக, தொழில் வளர்ச்சி ரீதியாக, கல்வி வளர்ச்சி ரீதியாக ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்னைக்கு மாற்றப்பட்டு, தமிழகத்திலிருந்து இன்றைக்கு அரசு கல்விக்கூடங்களிலே பயின்ற மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்விலே கூட வெற்றி பெறக்கூடிய அளவில் இன்றைக்கு கல்வியிலே ஒரு தரமுயர்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த சிறந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக, பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக, அதே நேரத்தில் பொதுமக்களினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு, மத்தியில இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த நாட்டையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இந்திய தேசத்திலேயே பாரதிய ஜனதாவினுடைய மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக, பாரதிய ஜனதாவினுடைய மதவாத கொள்கைகளுக்கு எதிராக தலை நிமிர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதல்வராக இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருகிறார். அவருடைய ஆட்சி தொடர வேண்டும். தமிழகத்தில நல்லாட்சி, மதசார்பற்ற ஆட்சி தொடர வேண்டும். மத்தியில் இருக்கக்கூடிய அரசினுடைய மக்கள் விரோத போக்குகளை தட்டி கேட்கின்ற ஒரு அரசு இருக்க வேண்டும். இதற்கு நாம் உதகையில நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ராமச்சந்திரன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உதகை சட்டமன்ற தொகுதி மக்களிடத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.